எல்லாம் என்னாலதான் இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை வெளிநாட்டுக்கு வேலைக்கே அனுப்பியிருக்க மாட்டேன். என்ன செய்ய எல்லாம் என் நேரம். மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா இப்ப சொன்னாலும் அவன் காது கொடுத்து கேட்க மாட்டானே. கடவுளே, நான் என்ன செய்ய? எனக்கு ஒரு வழியை காட்டப்பா. எங்க வீட்டுக்காரரு படிச்சு படிச்சு சொன்னாரு, வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு அனுப்பாதேன்னு. நான் கேட்டேனா? மலரு, ஆட்டோ கிடைச்சதுனால நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். கடை வாசல்ல நின்னுகிட்டு மழையில நல்லா நனைஞ்சிருப்போம். நல்ல வேளை சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். சீக்கிரமா சூட்கேஸ்ல தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும் மலரு. சரிங்க, நான் எடுத்து வைக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எத்தே, நீங்க அங்க பாருங்க அத்தைய. ஏம்மா, என்னாச்சு எங்க அம்மைக்கு? நம்ம கடைக்கு போகும்போது நல்லா தானே இருந்தாங்க. இப்ப என்ன முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு? என்னன்னு தெரியலங்க. எத்தே, எத்தே, என்னாச்சு தே? வந்துட்டீங்களா மக்கா? இவன் என்னமாச்சு உனக்கு? ஏமா இப்படி படுத்திருக்க சோகமா? என்னாச்சு தே? என்னன்னு சொல்லுங்க. தலைவலிக்கா? சூட காபி போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாம் மருமகளே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எத்தே, என்னதே இப்படி சொல்லுவீங்க? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இவன் என்னமாச்சு? நாங்க கடைக்கு போகும்போது நல்லா தானே இருந்த. நல்லாதான் மக்கா இருந்தேன். இப்பவும் நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், சும்மா எதுவும் சொல்லாதீங்க தே. மனசுக்கு எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னதே ஆச்சு உங்களுக்கு? இவன் எத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கம்மா? என்னமாச்சு உனக்கு? ஏமா இப்படி இருக்க? நீ ஊருக்கு கிளம்பி போறேல மக்கா, அத நினைச்சுதான் அம்மைக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏமா, அதுக்குன்னு நான் வீட்லயே இருக்க முடியுமாமா? வேலைக்கு போய் தானே ஆகணும். என்ன திடீர்னு ஏதோ ஒரு நாடகத்தை போட்ட மாதிரி இருக்கு? வேலைக்கு போய் தான் மக்கா ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க உள்ளூர்ல எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப நீ வெளிநாட்டுக்குலாம் போற, கட்டாடா தூரத்துக்கு போறேல்ல, அதுதான் மக்கா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடி புதுசு புதுசா கதை விடுத? மாமன் என்ன புதுசாவா இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான்? அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் 4-5 வருஷம் ஆகுதுலடி. என்னமோ இப்பதான் புதுசா வேலைக்கு போற மாதிரில ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா. பேசாம இருவை, அது எனக்கு தெரியாமல இருக்கு. அப்புறம் என்னடி புதுசா அப்படியே வருத்தப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மருமக கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியோ? உமர் வாயை வச்சுட்டு பேசாம இரு. ஆமாடி, நான் எதுவும் வாய் பேசாம தான் இருக்கணும். மவனை முதல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னதே நீதரட்டி. இப்ப என்னடான்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான், கண்காணாத தூரத்துக்கு போறான், அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா கட்டு கதையா விட்டுட்டு கிடக்க. சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு கேட்கப்பட்ட கேள்விக்கு. யாமாவே வெளிநாட்டுல வேலை பார்க்கான், யாமாவே வெளிநாட்டுல வேலை பார்க்காமனு தெரு தெருவா எல்லார்கிட்டையும் பெருமையா பீத்துட்டு கிடந்தியே இவ்வளவு நாளா. ஏமாவே வெளிநாட்டுல இருந்து வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவான், கோடாலி தைலத்தை கொண்டுட்டு வருவான். அப்புறம் ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல பணமெல்லாம் நிறைய போடுதான். அந்த ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு நாங்க பெரிய வீடு கட்ட போறோம்னு எவ்வளவு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடானா அம்மாவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான்னு ஏதோ கவலையோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் பேசுத. இப்ப என்னடி திடீர்னு உனக்கு புது பழக்கம்? பேசாம இருவை. நீர் சொன்னது மாதிரி நான் தான் வெளிநாட்டு வேலைக்கு போமக்கான்னு சொன்னேன். அது நம்ம வீட்டு கஷ்டத்துக்காக அனுப்புனேன். ஆனா இப்போ நம்ம பொழப்பு கஷ்டமா இருக்கும்போது நம்ம மவன் படிச்சு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தா கை நிறைய சம்பாதிப்பானே, நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் சரி பண்ணுவானேன்னு நினைச்சுதான் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். சரி, இனிமேலாவது நம்ம வீட்டோட இங்க எங்கேயாவது ஊர்ல வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் வழி இல்லாம போச்சுல்ல. என்ன தேடிங்க சின்ன பிள்ளை கணக்கா அழுதுகிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாசத்துல திரும்பி வாரேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அதுக்கப்புறமா அவங்க ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் வேற அப்ளை பண்ணிருக்காங்க. அது கிடைச்ச உடனே இங்க வந்துட போறாங்க. கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாதுல தே. எடி, ரொம்ப நடிக்காத. என்ன இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் குறை சொல்லதே தான் அவருக்கு வேலை. வாட்டியங்க இவ்வளவு போய் நான் குத்தம் குறை சொல்லிட்டு கிடக்கணும். வீட்டுக்கு வந்த மருமவ எவ்வளவு பொறுப்பா இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்து படிக்கிறதுக்கு இல்ல, இவ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கண்ணீரையும் வடிச்சுக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னமோ அங்க பல கோடி ரூபாயை எவனோ அடிச்சுட்டு போன மாதிரி. நம்ம ஒண்ணு சொன்னா இவருக்கு இதேதான் சுவாலின்னு நம்மள வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பா. எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்னமும் போ, நீ என்னத்தையும் பேசு, எனக்கு என்ன? வருத்தப்படாதீங்க தே. அதான் சொல்லுதம்ல, இன்னும் 6 மாசத்துல உங்க மகன் திரும்பி வந்துருவாங்க. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கப்பட்ட வேலை நல்ல வேலை இல்லாதே. அதை போய் இப்ப விட முடியுமா? அதுக்கெல்லாம் மருமகள நம்ம எல்லாரும் குடும்பமா ஒத்துமையா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏமா என்னம்மா நீ வேற பேசாம கொஞ்சம் அமைதியே இரு. இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு கிளம்பிட்டோம்னா வீடே வெறிச்சோடி கிடக்குன்னு ஒரு 2-3 நாளைக்கு சொல்லுவேன். அதான் இப்போ உன் மருமக வந்துட்டாள்ல. மலரே, எத்தே வாங்கத்தே. வாங்கத்தே உட்காருங்க. இருக்கட்டும் மக்கா, இந்த வாங்கிக்க. என்னது இதெல்லாம்? அட மலரே, நின்னுட்டே இருக்காத, வாங்கிக்க முதல்ல. அதிரசம் சுட்ட மக்கா வீட்ல. அதனால சரி, சுபாஷுக்கு தான் அதிரசம் ரொம்ப பிடிக்குமே. அவன் தான் இன்னைக்கு ராத்திரி வேற ஊருக்கு கிளம்புதாம்ல. சரி, அப்ப ஊருக்கு போகும்போது கொஞ்சம் கொண்டுட்டு போவான்னு சொல்லிட்டு தான் மக்கா நான் கொண்டுட்டு வந்திருக்கேன்.
இது அதிரசமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. தெரியும் சுபாஷ், உனக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும்னு நான் 2 நாளைக்கு முன்னாடியே சுட்டு வச்சிடலாம்னு நினைச்சேன். சரி, நீ இன்னைக்கு ஊருக்கு போறேல்ல, ஊருக்கு போற அன்னைக்கு சுட்டு கொண்டு வந்தா நீ எங்க ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போவேல, அதனாலதான் காலையில கொஞ்சம் சுட்டம் பத்துக்க என் தங்கச்சி வீட்டுல கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் உனக்கும் கொண்டு வந்திருக்கேன். யார பிள்ளைல யாரும்போது எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஜன்னல் சீட்டை பிடிச்சிரு. ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே அதிரசத்தை தின்னா நல்லா இருக்கும் பத்தியா? ஆமா மலரு, நம்மளாம் பஸ்ல போனோம்னா அப்படித்தானே பண்ணுவோம். எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஜன்னல் சீட்டை பிடிச்சி உட்காந்துருவோம்ல. அதால கொண்டுட்டு போன முறுக்கு அதிரசம் முந்திரி கொத்து நீ எடுத்து தின்னுகிட்டே போவோம்ல, நல்லா இருக்கும்ல மக்கா. அதைத்தான் சொன்னேன். சரிங்க தே, நீங்க சொன்ன மாதிரியே செய்து. எதடி 2 பெட்டி நல்ல அளவோல இருக்க. எதே அது நான் ஊருக்கு போகும்போது லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு போகணும்ல, அதனாலதான் தே வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஆமா மக்கா, 2 நல்ல அளவோல இருக்கு. கலர் வேற ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவு வெயிட் வச்சு கொண்டுட்டு போனாலும் அதை அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம் பத்தியா? ஆமா தே. எங்க வீட்டுல இந்த பிள்ளைகளோட இதே மாதிரி தான் சூட்டு கேசி பெட்டி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் பத்துக்க. என்னமோ அந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் டூருக்கு கூட்டு போவோம்ல, இல்லன்னா நம்மளும் தான் எங்கேயாவது டூருக்கு போவோம்ல, அப்ப துணிமணி எல்லாம் வச்சு கொண்டுட்டு போலாம்ல. இது வேணும்னா அதுல ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கோங்க தே. அட நீ வேற வேண்டாம் மக்கா, நீ வெளிநாட்டுக்கு போற, இங்க இருந்து கொண்டு போகப்பட்ட பொருள் எல்லாம் பத்திரமா கொண்டு போக வேண்டாமா? 2 பெட்டி நீ கணக்காக வாங்கியிருக்க. அதுல ஒரு பெட்டியில துணிமணி எல்லாம் வச்சுக்கிடுவேன், இன்னொரு பெட்டியில நான் கொண்டு வந்த அதிரசம், அப்புறம் நம்ம பாரதி பாட்டி கொடுத்தோம்னா முறுக்கு எல்லாத்தையும் வச்சு கொண்டுட்டு போக வேண்டாமா? என்ன மலர் சிரிக்க? நான் சொன்னது சரிதானே? கொண்டுட்டு போகப்பட்ட பொருள் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டுட்டு போகணும்ல. ஆமாத்தே, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். வாங்கத்தே உட்காருங்க. மலரு, நம்ம வரும்போது இப்ப பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம்ல சூடா, அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் சூடா காப்பி போட்டு கொண்டாரியா? சரிங்க, காபி போட்டு கொண்டாரேன். எட்டி உட்காருங்க. வந்த உடனே வீட்டுக்கு ஓடிடலாம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு காபி குடிச்சிட்டு தான் நீங்க போறீங்க. அட வேண்டாம் மக்கா, நான் இப்பதான் காபி குடிச்சிட்டு வரேன். எட்டி நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் போடுற காப்பியை நீங்க குடிச்சிட்டு தான் போகணும். அப்பதானே நான் போட்ட காபி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும். சரி மலரு. பஸ்ஸே போமக்கு அந்த சூட்கேஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வை. எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. சரிங்க தே. என்ன கமலா, நீ முகர கட்டையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? நீ வயசுல பெரிய மனுஷி தானே? பின்ன ஏசாம உன்னை பாராட்டவா செய்யணும்? நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வாசல்ல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன் மாப்பிள்ளை ஒண்ணு ஏசுனதும் தப்பே இல்ல கமலா. சுபாஷ் என்ன இப்பமா வேலைக்கு போறான்? அவன் வேலைக்கு போய் 5 வருஷம் ஆகுதுல்ல. என்னமோ மவன் இப்பதான் புதுசா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற மாதிரிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என் மவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்க. உன் மருமவ அந்த பிள்ளை எவ்வளவு தைரியமா இருக்கு மலரு. நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த பிள்ளையும் வருத்தப்படாதா? இங்க பாரு கமலா, இப்ப இருக்கப்பட்ட சூழ்நிலைக்கு அந்த பிள்ளை தான் வருத்தப்படணும். அதுவே எவ்வளவு தைரியமா சந்தோஷமா இருக்கு. நீ என்னடானா இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ வருத்தப்படாத பார்த்து அந்த பிள்ளையும் ஓரமா உட்காந்து வருத்தப்பட்டு ஆளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை நம்பி அந்த பிள்ளை வந்திருக்கு. உன்னை நம்பிதான் இப்போ உன் மவன் உன் வீட்டுல அந்த பிள்ளைய விட்டுட்டு போறான். அந்த பிள்ளை வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாத மக்கா, நான் இருக்கம்ல, நான் உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொல்லி ஆறுதல் சொல்றதுக்கு இல்லாம நீ பாட்டுக்கு முகத்தை தொங்க போட்டுட்டு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. மவனை சந்தோஷமா வழி அனுப்பி வச்சு சந்தோஷமா போயிட்டு வாமக்கா. நீ எதுவும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் வராது. மாமியா மருமகன் எந்த பிரச்சனையும் வராது. என் பிள்ளை போல நான் பாத்துக்கிட்டேன், அவனுக்கும் தைரியம் சொல்லி அனுப்புறதுக்கு இல்லாம சும்மா கண்ணை கசக்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சொல்லு கமலா, உன் மாப்பிள்ளை கேட்ட மாதிரி நீ இப்ப என்ன நடிக்க வச்சீத? நல்ல சொல்லு மரகதான், இவகிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் புத்தியே இருக்க மாட்டேங்குது. என்ன அது பெத்தவளுக்கு வருத்தம் இருக்கும்லானே? ஏமா பெத்தவளுக்கு வருத்தம் இருக்குதான், அதே மாதிரி எனக்கும் வருத்தம் இருக்காது. அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க மட்டும் இருந்தோம். சரி மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறானான்னு அப்பப்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப வீட்டுல மருமக வந்திருக்கா. அவ முன்னாடி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா பாவம் அந்த பிள்ளையும் வருத்தப்படலாம் செய்யும். ஆமாண்ணே, அதத்தான் நான் கமலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்க. கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா இவளுக்கு. மருமவ எங்களை தேடி எங்களை நம்பில அந்த பிள்ளை வந்திருக்கு. சரிண்ணே, நான் கமலாவுக்கு சொல்லுதேன். சப்பா குடும்ப தலைவனா இருந்துகிட்டு என்னத்தெல்லாம் போட்டு சமாளிக்க. சொன்னதை கேட்டேல கமலா, அந்த அண்ணனுக்கும் ஒன்ன மாதிரி வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு அவரும் ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாருன்னா வீடு வீடாவா இருக்கும். இப்ப என்ன வெளிநாட்டுக்கு வேலைக்கு தானே போறான். கடவுள் புண்ணியத்துல ஒரு 6 மாசத்துல திரும்பி வருவான். அவனுக்கு வேலைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிருக்கான்னு சொல்லுதாம்ல. கண்டிப்பா அவனுக்கு இங்க வேலை கிடைக்கும் கமலா. அவன் இங்க வந்துருவான். சரிக்கா. ஏக்கா எக்கடி சின்ன பொண்ணு வராளா? ஏ கமலா, சின்ன பொண்ணு வந்திருக்கா பாரு. முகத்தை சாதாரணமா வச்சுக்க, அப்புறம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே இருப்பா. சரிக்கா. வா சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் இப்பதான் வந்தேன். ஏக்கா அது வந்து அத்தாடி அத்தா, 2 பேரும் முதல்ல வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டாவல. இந்த சின்ன பொண்ணு நம்ம வீட்டை தாண்டி தான் வந்திருப்பா. ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டாலா பாரு. அவளுக்கு முன்னாடி நான் வந்துடக்கூடாதுல, அந்த பொறாம அவளுக்கு.
ஏக்கா சுபாஷ் எங்க? ஏக்கா இங்கதான் இருக்கேன் வாங்க. சுபாஷ் இங்கதான் இருக்கியா? நான் கூட சொல்லாம கொள்ளாம இங்க வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டியோன்னு பார்த்தேன் பாத்துக்க. ஏக்கா அது எப்படிக்கா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம நான் கிளம்பிடுவேனா? அதான் நான் பார்த்தேன். இந்த சுபாஷ் வாங்கிக்க. என்னதுக்கா? சுபாஷ் உனக்கு பிடிக்குமேனு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. இங்க நம்ம ஊர்ல ஒரு கடையிலயும் இல்ல. அதுக்கப்புறமா நானே நார்வேலுக்கு போய் தேடி அலைஞ்சு பிடிச்சலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நமக்கு வாங்கிக்க. இதக்கா இது காலையில சந்தையில வாங்கினது தானே? சும்மா இரு சின்ன பொண்ணு. என்னமோ நம்ம ஊர்ல கிடைக்கவே இல்ல, நார்வேல போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியா? சும்மா இருமா. அது என்னக்கா திடீர்னு தேன் மிட்டாயி? சின்ன பொண்ணு இப்ப நான் அவனுக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்கோம்ல. இனி ஒருவேளை வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க பார்சல் கிர்சல் ஏதாவது சாக்லேட் அனுப்புனேன்னு வச்சுக்க, அப்ப ஏன் ஞாபகம் அவனுக்கு வரும்ல. நம்ம கீதாக்கா நமக்குன்னு பிடிச்ச மாதிரி தேன் மிட்டாய் வாங்கி தந்தாவல. அப்ப அந்த அக்காவுக்கும் நம்ம இங்க வெளிநாட்டுல இருந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னா நம்ம ஊருக்கு வரும்போது கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரும்ல. எப்பவும் வாங்கிட்டு வரதுல 10ஓட 11 தரதுக்கு பதிலா நமக்குன்னு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அப்ப 1000 ரூபாய் சாக்லேட்டுக்கு 20 ரூபாய் தேன் மிட்டாயை கொடுத்து இப்பமே புக் பண்ணி வைக்கலோ? ஆமா பின்ன என் தம்பி இருந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இவன் என் தம்பி தானே. சரிதான் சரிதான், தம்பி தலையில மிளகா வரைக்காம இருந்தா சரிதான். என்ன சின்ன பொண்ணு பாத்தியா சின்ன பொண்ணு, அக்கா ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தேன் மிட்டாய பத்திரமா சூட்கேஸ்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு போறான். ஆமா ஆமா, அக்கா மேல பாசம் தான். சரி சின்ன பொண்ணு இப்பமே நேரம் ஆயிட்டல, நான் வீட்டுக்கு போய் கிளம்பி எடுத்துட்டு வரேன். என்னது கிளம்ப போறீங்களா? ஆமா தம்பிய நல்லா சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காண்டாமா. அதுக்கு நீங்க எங்க போய் கிளம்ப போறிய? ஆமா நீங்க எல்லாரும் அப்படியே உடுத்தின துணியோட ஊத்தலாடியா வருவிய. ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் டீசெண்டா வரண்டாமா, அப்பதானே தம்பிக்கும் மரியாதையா இருக்கும். என்னைக்கு இதை இப்படி சொல்லுதா? ஆமாக்கா கிளம்பாண்டமா. சின்ன பொண்ணு நீ வந்த உடனே ஏதோ சொல்ல வந்தியா? ஏக்கா அதுவா, நம்ம கார் புக் பண்ணிருந்தோம்ல. எப்ப காரா? அப்ப ஜாலிதான். நல்லா ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு நல்லா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நல்லா பத்தி சச்சி எல்லாம் தின்னுக்கிட்டே போலாம். ஏக்கா காருக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாராம் 7 மணிக்கு வருமா. 7 மணிக்கா? பரவாயில்ல, மணி இப்ப 5 மணி தானே ஆகுது. நம்ம சீக்கிரமா போய் மேக்கப்லாம் போட்டு எடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கிளம்பி வரதுக்குள்ள நேரம் சரியா தான் இருக்கும். சின்ன பொண்ணு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் தானே? ஆமாக்கா 7 மணிக்கு கார் வந்துருமாங்கக்கா. சுபாஷ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருக்க சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் அந்த கார்லயே நார்வேல இருந்து இங்க நேரம் எங்க வீட்டுக்கிட்ட வந்துருவாராம். சின்ன பொண்ணக்கா அண்ணன் 7 மணிக்கு வந்துருவாங்களா? ஆமா சுபாஷ், கார் இங்க வீட்டுக்கிட்டே வந்துருமா. 7 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கக்கா. 7 மணிக்கு கிளம்புனா உனக்கு ஏரோப்ளேன் பிடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும்ல மக்கா? ஆமத்தே நேரம் கரெக்டா இருக்கும். சரி சின்ன பொண்ணு நீங்க யாரும் பேசி எடுத்துருங்க, நான் போய் சீக்கிரமா கிளம்பிட்டு வரேன்னா. எங்கக்கா கிளம்ப போறிய? அத 7 மணிக்கு கார் வந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் 6:45 டான்னுங்க வந்து நிப்பேன் சரியா? 6:45க்கா? ஆமாக்கா, கார் வந்த உடனே நம்ம எல்லாம் இடத்தை எல்லாம் பிடிச்சி எடுத்து இருக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும்ல. ஏக்கா கார்ல இங்க இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போனேன்னா அப்புறம் திருப்பி எப்படி வருவிய? அதே கார்ல தான். ஏக்கா கார்ல திருவனந்தபுரம் வரைக்கும் போக போறது எங்க வீட்டுக்காரரும் சுபாஷும் தான், நாங்க யாரும் போகல. என்ன சொல்லுது சின்ன பொண்ணு? ஆமாக்கா எங்க வீட்டுக்காரருக்கு நாளைக்கு திருவனந்தபுரத்துல ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்கா, அதனால அவர் இன்னைக்கு கிளம்ப போறாரு. அதனால சுபாஷும் நானும் என்னையும் உங்க கூட வாரேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் போக போறாங்க. போங்கம்மா போங்க, நினைப்புல மண்ணவாரி போட்டேனா? நம்ம நேரமா என்னமோ ஒண்ணும் தெரியல, ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா எதையுமே நினைக்க முடியல. என்ன நினைச்சாவ என்ன பத்தி? பாவ லட்சுமி, அவளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பார்த்து என் மருமவ கெதிகலங்கி போய் இருக்கான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? மருமவ வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வர போறாளா? உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாளா? அப்படி இப்படிலாம் என்ன போட்டு பயமுறுத்திட்டு போனாங்க லட்சுமி. இப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. லட்சுமி, ஏடி லட்சுமி, இந்த நேரம் இவ கடைக்கு போவாளா? ஆளை காணலையா? வரட்டு, நமக்கு என்ன வேலையா வெட்டியா? காப்பி எல்லாம் போட்டு குடிச்சாச்சுல, இங்க வாசல்லையே உட்கார்ந்துருப்போம். எப்படியும் லட்சுமி நம்ம வீட்டை தாண்டி தான் போவா. அப்ப அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட வேண்டியதான். யாரு வீட்டை யாரு காலி பண்ணது? எதை யாரு வீட்டை விட்டு வெளியே துரத்துவா? வாடகை வீட்டுல இருந்தாலே ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருந்தா அது சொந்த வீடா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாவோ. இது என் வீடுதான். ஏவா சொன்னா என் மருமவளுக்கு எழுதி கொடுத்த வீடுன்னு. என்கிட்ட ஏட்டி வம்பிழுத்த லட்சுமி, இன்னைக்கு வா உனக்கு இருக்கு பாரு. இட்லிக்கு அரைக்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சவளுக்கு உளுந்த ஊற வைக்கிறதுக்கு ஞாபகம் இல்லாம போயிட்ட. சே, உளுந்து தீர்ந்ததையும் வீட்டுல சரியா பார்க்கவும் இல்ல. சரி சீக்கிரமா போய் கடையில போய் வாங்கிட்டு வருவோம். இது என்ன கதையா இருக்கு? லட்சுமி வருவான்னு பார்த்தா அவ கூட்டாளிக்காரில வர. வரட்டு வரட்டு, யார்கிட்ட பேசினா என்ன? ஒரு தெலுங்கு எல்லாம் சொல்லிக்கிடுவாள்ல. என்ன தங்கரி, இந்த நேரம் கடைக்கு போறியாக்கும்?
ஆமா பாட்டியே, உளுந்து வாங்க போறேன். என்ன உளுந்து வாங்க போறியா? என்ன வடை சுடுறதுக்கா? நீங்க வேற நாளைக்கு இட்லி போடலாம்னு அரிசியை ஊற வச்சு மாவரைக்கலாம்னு இந்த உளுந்த ஊற வைக்கிறதுக்கு மறந்தே போயிட்ட பாத்துருங்க. உளுந்தும் வீட்டுல தீந்து போச்சா, சரி கடையில போய் வாங்கிட்டு வருவேன்னு தான் போறேன். நம்ம சங்கரன் கடையில தானே வாங்கணும் உளுந்தெல்லாம். ஆமா பாட்டியே, அங்கதான் போய் வாங்கணும். சங்கரன் கடையில உளுந்த வாங்கி இட்லிக்கு அரைக்கிறதுக்கு போடு. நாளைக்கு காலையில இட்லி சுட்டேன்னு வச்சுக்க, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் பாத்துக்க இட்லி எல்லாம். அப்ப அடுப்புல வச்சா எரிஞ்சு போயிரும் உங்களுக்கு. கூறு கட்டவளா, இட்லி எப்படி அடுப்புல வச்சா எரியும்? நான் கூறு கட்டவளா, நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப இட்லி அப்படியே பஞ்சு கணக்கா இருக்கும்னு அதான் சொன்னேன். ஏ சங்கரி, நீ காமெடியாவா பேசுற? என்ன சிரிப்பு வருது தெரியுமா? நீ எவ்வளவு அளவோல பேசுற மனசு காணாம. ஆனா அந்த லட்சுமி கால உன் கூட்டாளி. இங்க பாருங்க பாட்டியோ, என்கிட்ட என்ன பத்தி மட்டும் பேசுங்க, அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எதடி இன்னுமா ரெண்டு பேரும் கோவமா இருக்கீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டீங்களா இன்ன வரைக்கும்? இங்க பாருங்க பாட்டியோ, அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னோம்ல. என்ன சங்கரி இப்படி சொல்லுதா? ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி போல இருந்தீங்க, இப்ப அப்படியே எதிரும் புதிருமால இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தர் ஒருத்தர் பேசி சமாளிச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாமலா இருப்பீங்க? உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. அது சரிதான், நீ இப்ப லட்சுமி கிட்ட பேசாம இருந்ததுனாலதான் உனக்கு நம்ம தெருவுக்குள்ள நல்ல பேரு தெரியுமா? என்னது நல்ல பேரா? ஆமா, அந்த லட்சுமி சரியான கோடு முடியல. இப்ப நீ அவ கூட சேரல பத்தியா? அதனால உன்னை பத்தி எல்லாரும் தெருவுல சங்கரி பரவாயில்ல, லட்சுமி கூட இப்போ பாடு பேசாம இருக்கிறதுனாலதான் ரொம்ப நல்லவளா இருக்கான்னு எல்லாரும் பேச்சு பத்துக்க. சரி, நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு வாங்க, நான் கடைக்கு போறேன். நேராவது இரும்மா, என்னமா காலைல சுடு தண்ணி ஊத்துன கணக்கால ஓடுத? உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, வாசல்ல படுப்புல உட்காந்துக்கிட்டு வரப்பட்ட போகப்பட்ட வீட்டை எல்லாருக்கிட்டையும் பாடு பேசிட்டு உட்காந்துருப்பிய. எனக்கு வீட்டுல வேலை கணக்கு பாட்டியோ. இப்ப உளுந்த வாங்கிட்டு போய் ஊற வச்சா ஒரு 6 மணி 7 மணி தானே மாவு அரைக்க முடியும். ஏதாடி அரைக்கலாம், ஒரு 10 நிமிஷம் நின்று என்கிட்ட பேசிட்டு போ. இந்த லட்சுமி இருக்கான லட்சுமி, அவ சொன்னா என் மருமவ என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாளா? கேட்டிய சங்கதியா? என் மருமவ என்ன பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்னு அவளுக்கு தெரியாது பத்துக்க. அவ சும்மா நேரத்துக்கு என்கிட்ட வந்து நின்றுகிட்டு உங்க மருமவ அப்படி இப்படி நீ உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறா அப்படின்னு பயங்காட்டி விட்டுட்டு போயிட்டா. ஆனா அவளுக்கு என்ன பத்தி தெரியாது பத்தியா இந்த லட்சுமிக்கு? அவரவர் வீட்டு பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். அதைத்தான் சங்கரி நானும் சொல்லுவேன். என்ன பத்தி என் மருமகளுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி என் மருமகளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். இவளுக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு போனா. இப்ப பாரு, என் மருமக இருந்து வீட்டுக்கு ஓடிய போய் 2-3 நாள் ஆகுது. இந்த பக்கம் வந்தாளா பத்தியா? அப்படின்னா அவளுக்கு என் மேல பயம் தானே. அவ என்ன பார்த்தாலே 2 கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா திரு திருன்னு முழிப்பா பயந்து போய். உனக்கு தெரியுமா சங்கரி? பாத்தீங்களாங்க உங்க அம்மா என்ன பத்தி எப்படி எல்லாம் சொல்லுதாங்கன்னு? யாத்தாடி, சுதாவும் அவன் மாப்பிள்ளையும் வந்திருக்காவோ? என்ன சங்கரி, நான் சொன்னதுக்கு பதிலா சொல்லு. என் மருமவ என்ன பார்த்து பயப்படதானே செய்தா? ஏ பாட்டியா, அது வந்து வீட்டை விட்டு என்ன துரத்து வளாமல, வீட்டை விட்டு அவ இந்த வீட்டு வாசப்படியில காலை வைக்க முடியாதுல்ல. வீட்டு வாசல்ல காலை வைக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன சங்கரி திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுத? நான் ஒண்ணு ஆம்பளை குரல்ல பேசல. பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க, யாரு பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். பின்னாடியா? யாத்தாடி, சுதா சொன்ன மாதிரி அவ மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டானே. உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு தானமா நாங்க பாட்டுக்கு நார்வேல போய் வீடு வாடகை எடுத்து இருந்தோம். இப்பவும் மறுபடியும் எங்ககிட்ட பிரச்சனைக்கு வரையா நீ? என் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு நீ யாரு? என்ன பார்த்தாலா யாருன்னு சொல்லுத? உன்னை 10 மாசம் பெத்து எடுத்தவள. அதே மாதிரி இந்த வீடு என் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா எழுதி கொடுத்தது. அவ வீட்டுக்குள்ள அவளையே வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு நீ யாருமா? பாட்டியா சங்கரி, என் மருமகளுக்கு திமிரா? என் மகன் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பா தெரியுமா? எனக்கு எதிராவே இப்படி பேச வச்சுட்டாளா? என்ன இப்படி எல்லாம் பேச வைக்கிறது என் பொண்டாட்டி இல்லம்மா, நீதான். சரி, வயசான காலத்துல ஒத்தையில இருக்கியேன்னு சரி என் பொண்டாட்டி எங்க அனுப்பி விட்டா, நீ என்னடான்னு அவளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னியா? அப்படி சொல்லுங்க. கிளவி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு எல்லார் வீட்லயும் பிரச்சனை எழுதி விட்டுக்கிட்டு இருக்கா. இருக்கு கிளவி, உனக்கு ஆப்பு இருக்கு. இவ்வளவு நாளா ஒதுங்கி இருந்தோம், ஆனா இனிமேல்லாம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. என்னென்ன சொல்லுத? என்ன சொல்லுதனாவா? இனி நானும் என் பொண்டாட்டியும் இந்த வீட்டுலதான் இருப்போம். அப்படி சொல்லுங்க. சொன்ன பாட்டியை பார்த்து மருமவ பயந்துகிட்டு இருக்கான்னு சொன்னாவோ, இப்ப மவனை பார்த்து பாட்டி தான் பயந்துகிட்டு நிக்காவோ. என்னென்ன சொன்ன? இனிமேல் இந்த வீட்ல நீ உன் பொண்டாட்டி இருக்க போறேடா. நடக்காதுல, அது நடக்கவே நடக்காது. இங்கதான் இருப்போம். ஆமாமா, நானும் என் பொண்டாட்டியும் இனிமேல் இந்த வீட்டுலதான் இருப்போம். உனக்குதான் இந்த ஊர்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் நல்ல பேசுவோ பழகுவோ, என் மருமோ மட்டும்தான் பொல்லாத்தவா அப்படின்னு சொல்லுவேல்ல, அந்த சொந்தக்காரங்க வீட்டுல போய் நீ இருந்துக்க.
நீ என்ன வேணாலும் சொல்லல, ஆனா இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன்ல. அதே மாதிரி நீங்க இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாதுல. என் பணத்தை என்னைக்கு பாடையில ஏத்துதேடோ அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. பாட்டியா, சொர்ண பாட்டியா, யா பாட்டியாவா? நான் தான் கீதா. பாடை ரெடியா இருக்கு. என்ன கீதா இப்படி சொல்லுத? ஆமாக்கா, பின்ன பாடையில ஏத்துறதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர முடியும்னு சொன்னாவல்ல. அதான் பாடை அங்க ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாத்தாடி, இந்த கீதா முழியும் சரியில்லையே. உண்மையிலேயே என்ன பாடையில ஏத்தி விடுவாளோ? என்னே குமார் அண்ணே, அடுத்தது யாருப்பா? என்னையே நொன்னேன்னுகிட்டு. ஏங்க, நம்ம கமலாக்காவோட மகங்க சுபாஷ். தெரியும் சுதா, எனக்கு அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. என்னே நல்லா இருக்கியானே? நல்லா இருக்கேன் சுபாஷ், உன்னை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சே. வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்ட போலுக்க. ஆமாண்ணே, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இன்னும் அந்த குசும்பு உங்ககிட்ட அப்படியே தான் இருக்கு. என்னண்ணே குசும்புன்னு சொல்லுதா? அண்ணேன்னு எவ்வளவு பாசமா கூப்பிடுதேன். உன் ஆசீர்வாதம் எனக்கு இருக்காதா? இருக்குண்டே, அது எப்படி இல்லாம இருக்கும்? இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புதண்ணே. ஏன் அப்படியா? அன்னைக்கு கிளம்புதியா? ஆமாண்ணே, இன்னைக்கு தான் கிளம்புதேன். உங்ககிட்டே நான் ஃபோன் பண்ணி பேசணும்னு தான் இருந்தேன். நல்ல வேளை நீயே நேர்ல வந்துட்டா. என்ன சுபாஷ், என்னன்னு சொல்லு. என்னே, அது வந்து எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிட்டு பத்தியா? ஆமாடே, தெரியும். ஆனா உன் கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல. அப்போ நான் முக்கியமான மீட்டிங்கா நான் சென்னைக்கு போயிட்டேன் பத்தியா. அதெல்லாம் தெரியும்னே, அக்கா சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் வீட்டில் என் பொண்டாட்டியும் இருக்கா, எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கல்லண்ணே. ஆமாடே, அதுக்கு என்ன? இல்ல, சொர்ண பாட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாவோ. எல்லார் வீட்லயும் மாமியார் மருமகன்னு பிரச்சனையே மூட்டி விடுவாவுல்ல. அதே மாதிரி எங்க வீட்லயும் அந்த வேலையை காட்டிராமண்ணே. சொர்ணகிழவிக்கு இன்னைக்கு ஆப்புக்கு மேல ஆப்பு. நீ ஒண்ணும் கவலைப்படாத சுபாஷ், இனி அதுக்கெல்லாம் வழியே இல்ல. ஏன்னா இனிமேல் நானும் இங்கதான் இருக்க போறேன். என்ன அப்படியானே? நீ நார்கோயில இருந்தா? ஆமா சுபாஷ், நானும் சில பிரச்சனைக்கெல்லாம் பயந்து ஓடி போய் தான் எதுக்கு நமக்கு வீண் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நார்வேல போய் வாடகைக்கு எடுத்து வீட்டுல இருந்தேன். ஆனா இனிமேலும் நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல. ஊர்ல இருக்கப்பட்டவங்க கிட்ட எல்லாம் படுறது என்னால கேட்க முடியல. அதான் இனி நம்மளே இங்க நேர்ல வந்துடலாம்னு தான் நானும் இங்க வந்துட்டேன் பத்துக்க. நார்வேல் வீட்டை காலி பண்ணிட்டே வந்துட்டோம். அப்படியானே, வீட்டை காலி பண்ணிட்டே இங்க வந்துட்டியா? ஆமா சுபாஷ், பின்னாடி திரும்பி பாரு. வண்டியில வீட்டோட பொருள் எல்லாம் ஏத்திட்டு வந்துட்டோம். அட ஆமா, யாத்தாடி சொன்ன மாதிரியே வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு. கீதா, அப்ப சொர்ண பாட்டிக்கு பாட கன்ஃபார்ம். ஏ பாட்டியா, எங்க ஓடுதிய? போடி தூர. நான் ஒண்ணு நினைச்சேன், கடவுள் ஒண்ணு நினைக்காத. எல்லாரும் சேர்ந்து என்ன ஒளிச்சு கட்டலாம்னு பாக்கியோ சொர்ண பாட்டியா? நீ எதுவும் நினைக்காத சுபாஷ், எந்த பிரச்சனையும் வராது. அதான் இனி நாங்க அங்க இருக்க போறோம்ல. சரிண்ணே. இல்ல, சொர்ண பாட்டிக்கும் என்ன பத்தி நல்லா தெரியும். பழசெல்லாம் மறக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். பழசா? யாத்தாடி, இந்த பையன் பழசு எதுவுமே மறக்கல போலுக்கு. என்ன பாட்டி சொல்லுதியோ பழச மறக்கலன்னு? ஏடி, நாங்க பக்கத்து தெருல வாடகை இருந்தோம்ல, அப்ப இந்த பையன் சின்ன பையனா இருந்தான். அப்போ இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு நேரம் தீபாவளிக்கு என் வீட்டு முன்னாடி நின்று பிள்ளைகளா பட்டாசு போட்டு கிடந்துவா. நான் எல்லா பிள்ளைகளையும் அடிச்சு விரட்டினேன். அந்த பையனையும் நான் 2-3 அடி போட்டேன் பத்துக்க. அந்த கோபத்துல என் வீட்டுக்குள்ள சரவடியை போட்டு போயிட்டா பட்டி. சரவடியை வீட்டுக்குள்ள போட்டு போயிட்டானா? ஆமா, வீட்டுக்குள்ள ஆவலத்தையும் கொளுத்தி போட்டு போயிட்டானே. நான் சுட்டு வச்ச பலகாரம் எல்லாம் தீஞ்சு போச்சுட்டி. நான் தீபாவளிக்கு ஒரு சொட்டு பலகாரம் கூட திக்கல தெரியுமா? இவ்வளவு தூரம் பண்ணியுமா அந்த கேள்வி எல்லார் வீட்லயும் பிரச்சனையை மூட்டி விடுது. ஏதாடி, இந்த பையன் கடைசியில என்ன சொக்கப்பாடையை கொளுத்துற மாதிரியே கொளுத்தி விடுவாமா? இனி இந்த பக்கமே வர மாட்டேன். செப்பாடா, இனி இந்த தெருல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். சரிண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன்னா நேராவது. சரி சுபாஷ், பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிண்ணே, எக்கா போயிட்டு வரேன்னா. சரி சுபாஷ், போயிட்டு வா. எப்பாடா, குமாரனை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேலை பேசியாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான். சின்ராசனே எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரத்துல கார் கொண்டு வந்துருவான். சட்டுப்புட்டுன்னு கிளம்ப வேண்டியதான்.